இன்றைக்கி நம்ம சேனலில் மசாலாவை வறுத்து அரைச்சி உடச்சி ஊற்றின முட்டை சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த முட்டை சுக்கா ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இதுக்கு மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மல்லி, 2 காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சிவக்க வறுத்ததும் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடியை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதுக்கு 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன், இதை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து தனித்தனியாக முட்டையை பிரித்து விட்டுக்கலாம். இப்போ மேல் பக்கத்தை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2ஆக வெட்டி விட்டுக்கலாம். எல்லா முட்டையும் வெட்டினதுக்கப்புறம் மசாலாவோட நல்லா கலந்து சுண்டி வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி கலந்து விட்டுக்கலாம். மசாலாக்களை வறுத்து அரைச்சி உடச்சி ஊற்றின முட்டை சுக்கா தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.